ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எவ்ரி ஒன் எல்ஸ் இஸ் ரிட்டன் எபிசோட் 5 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல நிறைய ஆளுங்க காரில் வந்து இறங்கியிருப்பாங்களே, அவங்க எல்லாருமே நிறைய எபிலிட்டியோட இருக்கிற அவேக்கன்ஸ் தான். அந்த உடனே அந்த பசங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் எங்கே போச்சு அதுங்களா. அந்த இடத்துல மாஸ்டர் வந்து எந்த போயிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரிய வர அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்க இந்த மாஸ்டர் இதுங்கெல்லாம் அவளுக்கும் ஸ்பெஷல் இல்லை அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நான் வந்து சும்மா இல்ல, என்னோட போச்சரிங் டெக்னிக்கை வச்சு அது உள்ள ஏதாச்சும் மான ஸ்டோன் ஏதாச்சும் இருக்குமா நான் தேட ஆரம்பிச்சேன். அங்க நானும் நோண்டேன், ஆனா கடைசி வரைக்கும் அங்க எதுவுமே கிடைக்கிற மாதிரியே இல்லை. அங்க எப்படின்னு தெரியல, சில பல ஆளுங்க என்னை பார்த்தோன்னே அந்த பக்கம் வர ஆரம்பிச்சாங்க, பேசுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. இருந்தாலும் நான் வந்து அங்க அட்டென்ஷனை கொடுக்கல. எனக்கு சோஷியலைஸ் ஆகுற இந்த விஷயம் வந்து சுத்தமா பிடிக்காது. அந்த இடத்துல கடைசியில எனக்கு வந்து அந்த பேர் மூலமா கிடைச்சது அதோட பேருக்கான ஸ்கின் தான். அது மேல எந்த விதமான மானஸ்டோனும் இல்லவே இல்லை. அதனாலேயே நான் வெறும் அப்படியே போற மாதிரி தான் இருந்தது. அந்த டைம்ல ஒரு சோல்ஜரும் எனக்கு வந்து சொன்னாரு, மாதிரி நீங்க மாஸ்டர் எல்லாம் ஹண்ட் பண்றீங்களா, இதுக்கு ஒரு ஆப் இருக்கு, அது வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும்னு. அது சொன்ன விஷயம் எனக்கு உண்மையிலேயே உதவியா தான் இருந்தது. அது மூலமா எந்த இடத்துல எல்லாம் அட்டாக்ஸ் வந்து நடக்குதோ அந்த இடத்துல எல்லாம் மாஸ்டர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு இந்த ஆப் மூலமா எனக்கு தெரிய வரும். அதனால அவருக்கும் தேங்க்ஸ்யா அப்படின்னு நான் சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். எதிர்பார்த்த மாதிரி தான் போற வழியிலேயே அங்கேயே எனக்கு தெரிய வந்தது, நம்ம 3 இடத்துல வித்தியாசமான மாஸ்டர்ஸ் எல்லாம் அப்பியர் ஆயிருக்கான். கேட்டவுடனே நான் வந்து ரென்னை பார்க்க ரென்னு வந்து சொன்னான், நீ வந்து எதை பத்தியும் கவலைப்பட வேணாம், அட்டாக்கிங்க ஆரம்பிக்க வேண்டியதா. அப்படி சொன்னோடனே வேற என்ன, நான் பயங்கரமா அட்டாக் பண்ண போயிட்டேன். அந்த இடத்துல இதே மாதிரி 3 மாஸ்டர்ஸை தனியாவே நான் எலிமினேட் பண்ணிட்டேன். அதுல ஒரு ரேட்டு, ஒரு மேண்டிஸ், ஒரு மிகப்பெரிய புறா, இந்த மாதிரி பெரிய பெரிய மாஸ்டரை கொண்டும் அவளைக்கும் எனக்கு பெரிய ஸ்கில்ஸோ இல்லை என்னோட லெவல் அதெல்லாம் ரொம்பலாம் அதிகரிக்கல, வெறும் ஒரே ஒரு லெவல் தான் எனக்கு அதிகமே ஆச்சு. நான் இதை பத்தி நம்ம ரென்னு கிட்ட கேட்டேன். ஆமா ரென்னு, எதுக்காக என்னோட லெவல் ஏறவே இல்லை, தெரிஞ்சு உன்னோட கிளாஸ் வந்து ஒரு யூனிக்கான கிளாஸா நீ சூஸ் பண்ணிருக்கல, அது மூலமா உன்னோட லெவல் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏறுது. இதுவே நீ ஆர்டினரியான கிளாஸ் சூஸ் பண்ணியிருந்தா இப்போதைக்கு அசால்ட்டா நீ லெவல் 30யோ இல்ல அதுக்கு மேலேயோ உன்னால போயிருக்க முடியும். ஆனா நீ எதை பத்தியும் கவலைப்படாத, முன்னேறி போயினேரு. அந்த இடத்துல என்னதானே அத்தனை மாஸ்டரை கொண்டாலும் எனக்கு அவளைக்கும் மானஸ்டோனோ இல்ல மெட்டீரியலோ கிடைச்சதான்னு கேட்டா கிடையாது. எல்லாத்தையுமே நான் மிலிட்டரி ஆளுங்களுக்கு கொடுத்துட்டேன். இது மூலமா எனக்கு 10 மில்லியன் கேஷ் கிடைச்சது. இது எவ்வளவு பணம் தெரியுமா, ரொம்ப அதிகம். அதனால என்னால ஜாலியா இருக்க முடியும். நான் ரென்னு என்கிட்ட சொன்னா, நீ பைத்தியம் மட்டும் எல்லாத்தையுமே செலவு பண்ணாத, கடைசியில அதுவே உனக்கு பிரச்சனையா வந்து அமையும். யார் இவன், திடீர்னு எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு உன்னோட ஐடென்டிட்டியை பத்தி தெரிய வந்துடும். அதனால நீ வந்து அப்படி பண்ணாம இருக்கிறதே நல்லது. அதனால தான் இது வரைக்கும் வந்த அபிஷியல் அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே நான் அழிச்சேன். கேட்டோடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அந்த இடத்துல இதுக்கப்புறம் ஆளு அங்க சிஸ்டம்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு அவன் செக் பண்றான். இடத்துல ஒரு விஷயமும் இருக்கு, இதுக்கு முன்னாடி மக்கள் வந்து வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு போயிருப்பாங்களே, அந்த உலகத்துக்கு திரும்ப அவங்களால போக முடியுமா. நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆமா ரென்னு, இது என்ன புது கதையா இருக்கு, போனா நான் திரும்பவும் தனியா இருக்க போறேன்னா பல விஷயத்துக்கு. நான் இதை பத்தி ரென்னு கிட்ட கேட்டா ரென்னு வந்து சொன்னா என்கிட்ட, தெரிஞ்சு இந்த உலகத்துல இருக்க மாஸ்டர்ஸ் இதுங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால அவளைக்கும் அங்க போன மனுஷங்களா இருக்காங்களே உங்களுக்கு சரியான ட்ரைனிங் வந்து கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அதனால அந்த உலகத்துக்கு போய் ட்ரைனிங் எடுத்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டை ஏத்த முடியும். அதுக்காக தான் காட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா அப்போ நான் என்ன பண்றது, உன்னோட கோவம் வந்து எனக்கு புரியுதுடா, ஆனா என்னால என்ன பண்ண முடியும். ஆளு பயங்கரமா அழுவுறான். போன வாட்டி நந்தமா தான், இந்த வாட்டியும் எல்லாருமே என்ன தனியா விட போறாங்க. ஆமா நீ தனியா இருந்தா என்ன, ஒன்னா இருந்தா என்ன, எப்பயுமே உன்னை யாருமே கண்டுக்கிறது இல்ல, அதனால நீ கவலைப்படாத. என்ன வேணா சொல்லு, எங்க அம்மாவை தாண்டி என்னால வேற யாரு கூடயும் ஒன்னா இருக்க முடியல. அங்க ரெண்டு தான் என்ன சமாதானம் பார்த்து ட்ரை பண்ணா, ஏன்னா அந்த உலகத்துக்கு போய் தான் உங்களால பெருசா எதுவுமே கத்துக்க முடியல. இப்போ ஒண்டி போய் என்ன கத்துப்பாங்க, அதனால அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. ஒன்னு நினைச்சா ஒரு வகையில எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா என்னால என்ன பண்ண முடியும், நான் ஒன்னும் அந்த அளவுக்கு ஹையர் பீயிங் இல்ல. அப்பனா நீ சொல்றதுலயே எனக்கு புரியுது, திரும்பவும் என்னால அந்த உலகத்துக்கெல்லாம் போகவே முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கிரேட்டான பீயிங்கால அதை பண்ண முடியும். அப்படி நீயும் ஒரு கிரேட்டான மிகப்பெரிய பீயிங்கா மாறிட்டா கண்டிப்பா உன்னால வேற ஒரு உலகத்துக்கு டிராவல் பண்ண முடியும். முக்கியமா ஹெவன்லி ரிலியத்துக்கு உன்னால போக முடியும். அதாவது நம்ம லீட்டாவை திரும்பவும் உன்னால பார்க்க முடியும். கேட்கிற நம்ம ஹீரோக்கா அங்க ரொம்ப சந்தோஷமாயுது. போனா என்னால திரும்பவும் அவளை பார்க்க முடியுமா. ஆமா அதேதான். ஒரு சைடு நம்ம ரென்னுக்கா அங்க யோசிச்சு பார்த்தா ஏதோ இவங்க 2 பேருக்கு லவ் மெசேஞ்சரா இருக்கிற மாதிரி இருக்கு. இதனால ஏன்டா சொன்னோம் அப்படின்னு வெறுக்கிறா. அங்க பேச்சியை அவன் மாத்தி விட்டுறா. எனக்கு தெரியாதுடா, உன்னால ஒரு ஹையர் பீயிங்கா மாற முடியாது, அது வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப கஷ்டம். என்னதான் உழைப்ப போட்டாலும் அப்படி மாறுது ரொம்ப கடினமான விஷயம். போனா எவ்வளவு நாள் ஆகும், அது வந்து மில்லியன் வருஷம் ஆனாலும் கஷ்டம் அது அப்படின்னு வேணும்ட்டே அவ ஏத்தி சொல்றான். சரி எனக்கு புரியுது, நான் ட்ரை பண்றேன். இடத்துல நியூஸ்லயும் நிறையவே விஷயம் வருது, ஸ்கூலு ஒர்க் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, இப்போதைக்கு அவங்க தற்காலிகமா அங்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயே நம்ம ஹீரோக்கு
ஹீரோக்கு புரிஞ்சு போயிடுது இது வந்து ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷன். அதாவது கவர்மெண்ட் எல்லாம் இருக்குல்ல, இவங்களால சரியான கேரண்டியை கொடுக்க முடியல. ஏன்னா யாருக்கு தெரியும் ஸ்கூலுக்கோ இல்ல ஒர்க்குக்கோ போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகும்னு. இதனால ஆளும் அதை பத்தி யோசிச்சுட்டு அங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்றான், அம்மா அப்பா நீங்க 2 பேருமே வேற ஒரு உலகத்துக்கு ட்ரைனிங் பண்ண போனீங்களே, அங்க போய் ட்ரைனிங் எடுத்தா உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும். அம்மா என்ன சொல்ல வர எனக்கு புரியல. அதுவா நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஏன்னா உங்களோட பவரை அங்க போனா ஏத்த முடியும்ல. ஆனா அவங்க அப்பாவும் அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ சாப்பிடும் போதே அங்க விஷயத்த அவங்க உடைக்கிறாங்க. நீ வந்து என்ன பண்ண இருக்க மகனே, எனக்கு வந்து நல்லாவே தெரியுது மத்தவங்களை பத்தியும் முக்கியமா எங்களை பத்தியும் ரொம்ப கவலைப்படுறேன்னு. ஸ்டார்டிங்லயே ஒரு மாஸ்க் கூட ஒரு பையனை நாங்க பார்த்தோம், அது வந்து நல்லாவே தெரியும் அது நீதான் இது வரைக்கும் எல்லாரையுமே காப்பாத்திருக்க அதானே. இதை கேட்டு நம்மால ரொம்ப ஆச்சரியமாயிரான், எப்படி உங்களுக்கு தெரியும்னு. ஆமா நீ என்ன யோசிக்கிற, அந்த மாதிரி ஒரு விஷயத்த கூட எங்களால கண்டுபிடிக்க முடியாதா? டிவில அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கான. என்னதான் மாஸ்க் கூட டிஃப்ரெண்டான துணியோட இருந்தாலும் என்னால அதை கண்டுபிடிக்க முடியும். அங்க ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சு போயிது இது அவங்க அம்மாவோட ஒரு ஸ்கில் தானே. இந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அம்மாவும் அங்க நிறையவே அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. இந்த இடத்துல எல்லாரையுமே காப்பாத்த போற, அதனால எல்லாருக்குமே நீ ஒரு பக்கபலமா இருக்கணும். அதே மாதிரி இந்த உலகத்துல ஸ்கேரியான மாஸ்டர்ஸ் இருக்கலாம், அதே டைம்ல அதை விடவும் பல மடங்கு ஸ்கேரியான விஷயமும் இந்த உலகத்துல இருக்கு. அது என்னன்னா இதுதான் மக்கள். சில பல ஈவலான மக்களும் இருக்காங்க. உங்ககிட்ட தப்பி தவறி கூட நீ சேர்ந்துடக்கூடாது, ஏன்னா அவங்க ரொம்ப மோசமானவங்க. அவங்களால என்னென்னலாம் ஆகுமோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த எனக்காக அவங்க சொன்னாங்க. அது அவங்களா சொல்லும் போது எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியில என்னோட அம்மாவும் அப்பாவும் விட்டு போயிட்டாங்க. இப்போ நான் ஒண்டிதான் இங்க தனியா இருக்கிற மாதிரியும் இருந்தது. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா எனக்கான ஒரு பேஸை நான் பில்ட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சேன். ரெண்டும் பின்னாடியே வந்து சொன்னான், எவனோட நிறையவே கொஸ்டன் முடிச்சிட்டேன், அதுக்கான ரிவார்டை நான் கொண்டு வரலான்னு போறேன். இதை கேட்கிற நம்ம ஹீரோவும் சொல்றான், அப்படியா நான் ஹெவன்ல இருந்து எனக்காக ஒரு ஐஸ்கிரீமை கொண்டு வர முடியுமா? கேட்டோன்னே வேற வழியே இல்லாம அவ வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு போறான். இந்த சைடு ஆளும் அவங்க பேஸை பில்ட் பண்ணு சொல்லி ஃபர்ஸ்ட் அவன் கிட்ட இருக்கிற மெட்டீரியல் எல்லாம் பார்க்கறான். ஏகப்பட்ட மெட்டீரியலும் ஆளு கிட்ட கிடைச்சிருக்கும். எல்லாமே மாஸ்டரோட மெட்டீரியல் தான். அதுலயும் முக்கியமா அந்த பேரோட ஸ்கின்னு வேற ஒரு மாஸ்டரால கிடைச்ச நிறையவே போன்ஸும் அந்த இடத்துல இருக்கு. இதை வச்சு நான் எப்படி உருவாக்குது, இப்படியே உருவாக்குனா ரொம்ப டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேக்குது, நீ வந்து வின் மேஜிக்கை வச்சு அதை உருவாக்கலாம். இது கேட்கும் போது ஆளு பயந்து போயிடுறான், என்னவோ எதுன்னு. வாய்ஸ் கேட்டோடனே உனக்கு தெரியுது ரென்னு. என்ன ரென்னு அதுக்குள்ள வந்துட்ட, என்ன என்னோட ஐஸ்கிரீம் நீ வாங்கினியா? அதுக்கப்புறம் தான் ரென்னை பார்த்து அவன் ஆச்சரியமா வரான். நான் ரென்னு குட்டி உண்டு இல்லாம இப்ப பெருசா இருக்கா. அம்மா ரென்னு நீ வந்து எப்படி பெருசா இருக்க, என்ன அந்த பேர் மாதிரி ஏதாச்சும் மேஜிக்கை நீயும் பயன்படுத்திருக்கியா? என்ன யோசிக்கிற, நான் எவ்வளவு நேரமா குட்டியா இருக்கிறதுக்கான மேஜிக்கை பயன்படுத்தினேன். இதுதான் என்னோட உண்மையான சைஸு. அதே மாதிரி உன்னோட கையை கொடு, அப்பதான் என்னால உனக்கான ரிவார்டை கொடுக்க முடியும். சரி இதோ தரேன். அங்க ரென்னோட கையை தொடும் போதே அவன் யோசிக்கிறான், ரென்னோட கை ஜில்லுன்னு இருக்கு, அதே டைம்ல ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஹெவன்லி குஸ்டால 001 ஏஜென்ட் டியூட்டி கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் வருது. உன்னோட ஸ்டாட்ஸும் அங்க அதிகரிக்குது. அங்க நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்கில்லும் கிடைக்குது, எட்டர்னல் ஃபிளேம்னு. அந்த ஸ்கில்லை பத்தி கேட்கிறான். ஆமா எட்டர்னல் ஃபிளேமா, இது வந்து என்னது எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அங்க பாரு, அங்க பார்த்தல உள்ள எப்படி நெருப்பு பத்தி நெறியுது. சரி அது இருக்கட்டும், உள்ள எப்படி நெருப்பு பத்தி நெறியுது, வேற எப்படி? இதுதான் அந்த எட்டர்னல் ஃபிளேம். இது வந்து எப்படிப்பட்ட ஃபிளேம்னா, இது ஒரு வாட்டி பத்திக்கிச்சுன்னா அவ்வளவுதான், அது வந்து அழியவே அழியாது, கண்டினியூஸா எஞ்சிக்கினே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷியஸான ஃபிளேம் தான் இது. இந்த ஃபிளேமை ஹெவன்ல இருக்க ஆளுங்களுக்கு எப்படி தெரியும்னா ஃபிளேம் ஆஃப் ஹெவன்ஸ் அப்படின்னு தெரியும். இது உண்மையிலேயே ஒரு பயங்கரமான ஃபிளேம் தெரியுமா அப்படின்னு ஒரு ஃபிளேமை பத்தி சொல்றான். இங்கே இந்த எபிசோட முடியுது. எட்டர்னல் ஃபிளேம்னு நம்ம ரெண்டு வந்து ஏதோ ஒரு பவர் குத்துருக்கா. நம்ம ஹீரோ இன்னமும் ஏகப்பட்ட கொஸ்ட வந்து இதுக்கப்புறம் முடிப்பான். இதுக்கேற்ற மாதிரி பங்கமான ரிவார்டெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஹீரோவால ஒரு ஹையர் பீயிங்கா மாற முடியுமா? இப்படி மாறினா ஒண்டிதான் நம்ம ஹீரோவால ரீட்டாவை மீட்டே பண்ண முடியும். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.